அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு தலைவனின் மாற்றம். பண்டைய பாண்டிய நாட்டில் அருணோதயம் என்ற கோட்டையில் ஒரு புகழ்பெற்ற படை இருந்தது. அந்த படையின் தலைவன் அரியன் வேந்தன். அவன் வீரத்தில் சிறந்தவன், அரசனின் நம்பிக்கைக்குரியவன். ஆனால் அவனுக்கும் ஒரு குறை இருந்தது: அவனின் கட்டுப்பாடற்ற கோபம். அரியன் வேந்தன் போரில் அச்சமில்லாதவன். ஆனால் சிறிய தவறுகளுக்கும் அவன் படைவீரர்களை கடுமையாக திட்டுவான். ஒருநாள் ஒரு இளம் வீரன் இளங்கோ காவலில் இருந்தபோது சிறிது நேரம் கவனம் சிதறியது. அதை பார்த்த அரியன் வேந்தன் கோபத்தில், "உன் போன்றவர்கள் என் படையில் இருக்க தகுதியே இல்லை" என்று சத்தமாக அவனை அவமானப்படுத்தினான். அந்த வார்த்தைகள் இளங்கோவின் மனதை உடைத்தது. அவன் தைரியம் குறைந்தது. மற்ற வீரர்களும் பயத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் அரியன் வேந்தனை மதித்தாலும் அவனின் கோபத்தால் அவர்களுக்கு நெருக்கமில்லை. சில நாட்களுக்குப் பிறகு எதிரி நாடு திடீரென தாக்கியது. போர் தொடங்கியது. அரியன் வேந்தன் வீரமாக போரிட்டான். ஆனால் அவன் படைவீரர்கள் தைரியமாக இல்லை. பயம், நம்பிக்கை இல்லாமை, அவைகளை அவர்கள் மனதில் வைத்திருந்தனர். ஒரு முக்கிய தருணத்தில் இளங்கோ தவறான முடிவெடுத்தான். அதனால் படைக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. போருக்குப் பிறகு அரியன் வேந்தன் மிகுந்த கோபத்தில் இருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் வயதான ஒரு தளபதி பெருஞ்சித்திரன் அவனை அமைதியாக அழைத்தார். "வேந்தா" என்றார் அவர், "உன் கோபம் எதிரியை வெல்ல உதவவில்லை, உன் மனிதர்களையே பலவீனமாக்கியது." அரியன் வேந்தன் சற்று அமைதியானான். ஒரு தலைவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அவன் படை உடைந்து போகும். பயத்தில் இருக்கும் வீரன் போராட மாட்டான். நம்பிக்கையுடன் இருக்கும் வீரன் உயிரையே தருவான். இந்த வார்த்தைகள் அரியன் வேந்தனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அடுத்த நாள் அவன் அனைத்து வீரர்களையும் கூப்பிட்டான். "நான் உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டேன். அது தவறு. இனிமேல் நான் உங்களை பயப்பட வைக்க மாட்டேன். நம்பிக்கை தருவேன்" என்றான். அவனின் குரல் மாறியிருந்தது. இளங்கோ முன்னே வந்து, "நாங்கள் உங்களுக்காக போராட தயாராக இருக்கிறோம் தலைவா" என்றான். சில நாட்களில் மீண்டும் போர் வந்தது. இந்த முறை அரியன் வேந்தன் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக திட்டமிட்டான். வீரர்களுக்கு உற்சாகம் அளித்தான். "நாம் ஒன்றாக இருந்தால் எவரும் நம்மை வெல்ல முடியாது" என்றான். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் இந்த முறை வீரர்கள் தைரியமாக போராடினர். அவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றனர். போர் முடிந்ததும் பெருஞ்சித்திரன் சிரித்தபடி சொன்னார், "கோபம் ஒரு ஆயுதம் போல. அதை சரியாக பயன்படுத்தினால் அது வெற்றியை தரும். தவறாக பயன்படுத்தினால் அது நம்மையே காயப்படுத்தும்." அரியன் வேந்தன் தலையசைத்தான். இப்போது அவன் ஒரு வீரன் மட்டுமல்ல, ஒரு உண்மையான தலைவனாக மாறியிருந்தான். கதையின் நெறி: கட்டுப்பாடற்ற கோபம் உறவுகளை உடைக்கும், நம்பிக்கையை குலைக்கும். ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட கோபம் தெளிவான முடிவுகளையும் வெற்றியையும் தரும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.